பட்டதாரி நண்பர்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு காணொளி வாயிலாக சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தினம் இந்த காணொளி வாயிலாக ஆசிரியர் போட்டி பரீட்சைக்கு வரக்கூடும் என்று எதிர்பார்க்கக்கூடிய மிக முக்கியமான வினாக்களில் ஒன்று லாஜிக்கல் ரீசனிங் தொடர்பான ஒரு வினா. அதாவது எங்களுடைய தர்க்க ரீதியான ஆற்றலை பரீட்சிப்பதற்காக வரக்கூடிய வினா. அதில் குழுக்களை அமைத்தல் தொடர்பான வினா. இந்த வினாவை பொறுத்தவரையில் நிறைய பேர் இந்த வினாவை பார்த்ததோட வினாவை அதனுடைய அமைப்பை பார்த்ததோட நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், இந்த கேள்விக்கு உள்ள போய் யோசிச்சு இதுக்கு விடையளிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குமென்று நிறைய பேர் இந்த கேள்வியை விட்டுடுறோம். ஏன்னா அதை பார்க்குற நேரம் அதில் ஸ்ட்ரக்சர் அப்படி தான் இருக்கும். ஆனால் சொல்ல போனால் இந்த வினா மிக 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 இலகுவானது ஒரு வினா. ஓகே, இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இப்படியான வினாக்கள் வருகிற நேரம் உங்களுக்கு இலகுவாக விடையளிக்கக்கூடியதாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்மளோட ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள், யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட நண்பர்களுக்கும் சஜஸ்ட் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் விமர்சனங்கள் எதுவாக இருந்தாலும் என்னோட கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்க. ஓகே, வினாக்குள்ளே போகலாம். ஓகே, வினாவை பார்ப்போம். ஒரு அலுவலகத்தில் ABCD என்ற 4 அதிகாரிகளும் WXYZ என்ற 4 பெண் அதிகாரிகளும் கடமையாற்றுகிறார்கள். இவங்களிலிருந்து 5 பேர் கொண்ட ஒரு குழுவை பின்வரும் நிபந்தனை அடிப்படையில் தெரிவு செய்ய வேணும்ங்கிறது தான் வினா. ரைட், அப்போ நிபந்தனையை பார்ப்போம். என்னென்று 4 நிபந்தனை சந்திக்கிறாங்க. முதல்ல நாங்கள் என்ன செய்வோம் என்றால் இந்த குழுவை எழுதி கொள்வோம், இருக்கிற வேலை செய்கிற அதிகாரிகள் எழுதி கொள்வோம் ஆண்களில். ஏன்னா எங்களுக்கு இங்கே ஆண் பெண்ணுங்கிற ஏதாவது நிபந்தனை தந்திருந்தா நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி தான் குழுவை உருவாக்க வேண்டியிருக்கும். அப்போ இதில் ஆண் பெண்ணண்டை எதுவும் தரையில்லை. எனவே நாம் பொதுவாக ஆண் பெண்ணண்டைன்னு செய்வோம், அதை தனியாக குறித்து எடுத்துக்குவோம். இதை நீங்கள் 2 தடவை இது மாதிரி கேள்விகளை நீங்கள் செஞ்சு பழகினீங்கண்டா இதெல்லாம் எழுத தேவையில்லை. ஆனால் படிக்கிறதுக்கு ஸ்டார்ட்லேயே நான் எடுத்தோடனே ஒரு நிமிஷத்தில் கேள்வியை செஞ்சிடணும்னு நினச்சிக்கிட்டு படிக்கிறதுனால தான் நிறைய பேருக்கு அந்த கேள்விகளை செய்கிறதுக்கு விளங்குறல்ல. நீங்கள் அப்படி நினைக்காதீங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்கள் டைம் எடுத்து எழுதி படிங்க. அப்போ தான் உங்களுக்கு அதை பூரணமாக விளங்கி கொள்கிற மாதிரி இருக்கும். எக்ஸாமில் அந்த கேள்வி வந்தால் ஒரு ப்ரெஸ்டேஷன் இல்லாமல் டென்ஷன் இல்லாமல் உங்களுக்கு அந்த கேள்வி அணுகிற மாதிரி இருக்கும். ஓகே, ஆண்கள் ABCD என்று 4 பேர் இருக்கிறாங்க. A, அதே மாதிரி BCD 4 பேர் ஆண்கள் இருக்கிறாங்க. அதே போல பெண் அதிகாரிகள் 4 பேர் யார் யார் இருக்கிறாங்கன்னு கேட்டால் XYZ WXYZ என்கிற 4 பெண் அதிகாரிகள் இருக்கிறாங்க. அப்போ மொத்தம் 8 அதிகாரிகள் இருக்கிறாங்க. ரைட், இப்போ இந்த 8 அதிகாரிகள் இருந்து 5 பேர் கொண்ட ஒரு குழுவை நாங்கள் அமைக்கணும். அதுக்காக தந்திருக்கக்கூடிய நிபந்தனைகள் என்னென்றால் AW ஆகிய இருவரையும் ஒன்றாகவே தெரிவு செய்தல். இப்படி ஒரு நிபந்தனை எங்களுக்கு தந்தா அதிலிருந்து நாங்கள் விளங்கி கொள்ள வேண்டியது என்னன்னு சொன்னால், நாங்கள் ஒரு குழுவில் ஏயும் டபிள்யூயும் தெரிவு செஞ்சமா இருந்தா அந்த குழுவில் கட்டாயம் W இருப்பார். அதே நேரம் ஒரு குழுவுக்கு நாங்கள் தெரிவு செய்யலேண்டா, ஏயை தெரிவு செய்யலேண்டா அந்த குழுவில் ஏயும் டபிள்யூவும் இருக்கக்கூடாதுங்கிறதான் இதில் முதல் விஷயம். அப்போ ஏயும் டபிள்யூ ஒன்றாகவே தெரிவு செய்தல் வேண்டும் என்றா தெரிவு செஞ்சால் 2 பேரும் ஒன்றா இருக்கணும், தெரிவு செய்யலேண்டா 2 பேரையும் ஒன்றா தெரிவு செய்யாமல் விடணும். சரி, இது முதல் நிபந்தனை. இரண்டாவது நிபந்தனை BC இருவரும் ஒன்றாக தெரிவு செய்ய முடியாது. அப்போ B இருக்கிற இடத்துல C இருக்க முடியாது. சரிதானே? B இருக்கிற இடத்துல எங்களுக்கு C இருக்க முடியாது. நான் இந்த பச்சை நிறத்தில் எழுதுறேன், மார்க்கை சோப்பில் போட்டுக்கலாம், அப்போ உங்களுக்கு விளங்குறதுக்கு லேசாக இருக்கும். B இருக்கிற இடத்துல C இருப்பது தடை, அவங்க இருக்க முடியாது. ரைட், அதே நேரம் Y இருக்கிற இடத்துல X இருக்கும், அதாவது X இருக்கிற இடத்துல Y இருக்க முடியாது. அடுத்த நிபந்தனை சந்திக்கிறாங்க. அப்போ இது ஒரு நிபந்தனை, இது இரண்டாவது நிபந்தனை. மூன்றாவது நிபந்தனை சந்திக்கிறாங்க. Y இருக்கிற இடத்துல X இருக்கிற இடத்துல Y இருக்க முடியாது. அப்போ Xம் Yயும் ஒன்றாக இருக்க முடியாது, யாராவது ஒருத்தர் தான் இருக்கலாம் என்கிறது
மூன்றாவது நிபந்தனை. அப்ப இது மூன்றாவது நிபந்தனை. ரைட். இப்ப நான்காவது நிபந்தனை சந்திக்கிறாங்க. என்னன்னு சொன்னா, எல்லா குழுவிலையும் டி என்பவர் கட்டாயம் இடம்பெற வேண்டும் என்பது நான்காவது நிபந்தனை. அப்ப டி வந்து எல்லா குழுவிலையும் கட்டாயம் இருப்பாருங்கிறது நான்காவது நிபந்தனை. ரைட். அப்ப இந்த அடிப்படையில நாங்க எப்படி குழுக்கள் அமைக்கலாம்ன்றதை பார்ப்போம். சரிதானே? ரைட். முதலாவது ஏயும் டபிள்யூயும் இருக்கணும்னு சொல்லிக்கிறாங்க, டியும் இருக்கணும்னு சொல்லிக்கிறாங்க. டி வந்து எல்லா குழுவிலையும் இருப்பாங்க. ரைட். அப்ப நாங்க ஏ டபிள்யூ டி 3 பேர் வந்துட்டு, அப்ப இன்னும் 2 பேரை சேர்க்கணும். சரிதானே? ரைட். 2 பேரை சேர்க்கிறேன்டா யார் யாரை சேர்க்கலாம்ங்கிறத பார்ப்போம். ஏ டபிள்யூ டி இந்த குழுவில் வந்து வேற யாரை சேர்க்கலான்னு பார்ப்போம். சரி, இதில் பாருங்க, ஏடபிள்யூடியில் வந்து பி வந்தா சி இருக்கக்கூடாது இல்லையா? ரைட். அப்போ முதல்ல பியை சேர்ப்போம் இவரோட. எனவே சி வரமாட்டார். 4 பேர் வந்துட்டு சி தவிர்த்த வேற யாரையாவது போடலாம். அப்போ எக்ஸ்ல இருந்து ஆரம்பிக்கலாம். பியோட ஏடபிள்யூடிபி எக்ஸ். அப்போ ரெண்டாவது குழு போடுறதா இருந்தா ஏடபிள்யூடிபி டிபி ஒய். அதே போல மூன்றாவது குழு ஏடபிள்யூடிபி ஜெட். 3 குழு போட்டலாம். ஓகே. அப்போ இதில் 3 குழு, இதில் 3 குழு. அதே மாதிரி நான்காவது குழுவை பாருங்க, ஏ டபிள்யூ டி சி. சி வந்தா பி வராது இல்லையா? எனவே சிக்கு என்ன செய்யலாம்? எக்ஸ் ஒய் ஜெட் என்று ஆக்களை சேர்க்கலாம். 5வது குழுவாகவும் ஏ டபிள்யூ டி, என் டி கட்டாயம் வருவார், சி ஒய். ஒய்யை போடலாம் சியோட. சியும் ஒய்யும் வாரத்துக்கு எந்த தடையும் இல்லை, சியும் எக்ஸும் வாரத்துக்கு எந்த தடையும் இல்லை. அப்போ பிஎக்ஸ் பிஒய் எந்த தடையும் இல்லை, பிசெட் எந்த தடையும் இல்லை. எனவே போடலாம். அதே போல் 6வதும் ஏடபிள்யூ டி சி ஜெட் இதுவும் போடலாம். ஓகே. ரைட். இப்போ அடுத்தது பார்ப்போம். இதை விட வேறு ஏதாவது சியோட வேறு ஏதாவது சேர்க்க முடியுமா? முடியாது. ரைட். இப்போ 7வது குழு எப்படி அமைக்கலான்றது பார்ப்போம். ஏ டபிள்யூ டி சியும் பியும் தேவையில்லை. ஆனால் நமக்கு எக்ஸும் ஒய்யும் தான் இருக்கக்கூடாது. அப்போ நாங்கள் என்ன செய்வோம்? எக்ஸோட ஜெட் சேர்க்கலாம். நோ இஷ்யூ. அப்போ இது போடலும் 7வது குழு. 8வது குழுவும் ஏடபிள்யூ டி எக்ஸ். எக்ஸ் பதிலாக என்ன போடலாம்? எக்ஸ் போட முடியாது. ஏன்? எக்ஸ் ஆல்ரெடி போட்டோம் நாங்கள். ஒய்யை சேர்க்கலாம். ஒய்யோட ஜெட் சேரலாம். ஒய்யோட எக்ஸ் தான் சேர முடியாது. எனவே 8வது குழு ஏடபிள்யூ டிஒய் ஜெட். 8 குழு என்ன செய்யலாம்? இதுலேருந்து உருவாக்கலாம். அப்போ இந்த 8 குழுவுக்கும் கேள்வி எப்படி வந்தாலும் இந்த ஓர்டரில் நாங்கள் உருவாக்கினோம்டா எங்களுக்கு இலகுவாக இருக்கும். ரைட். இதில் நான் எப்படி இந்த குழுவை உருவாக்கினேன்? இதில் ஈஸியாக நிபந்தனை சந்திக்கிறாங்க. ஒன்று, ஏ வந்தால் டபிள்யூ வரணும்னு சந்திக்கிறாங்க. 2வது, 5 பேர் கொண்ட குழு ஒன்று ஆரம்பிக்கணும்னு சொல்லிக்கிறாங்க. ரைட். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். இந்த ஏடபிள்யூ இல்லாமல் டி எல்லாத்துலேயும் வரணும்ன்றது கட்டாய நிபந்தனை. ஏடபிள்யூ இல்லாமல் குழு உருவாக்க முடியாதாண்டா கேட்டால் உருவாக்க முடியாது. ஏன்ன்றதை பாருங்கள். ஏடபிள்யூ விடுவோம், 2ஐயும் விட்டுட்டு டி. சரி, டி தவிர்த்தா ஒன்று வரணும் சி அல்லது பி. கவனிச்சுக்கொள்ளுங்க, சி அல்லது பி பார்ப்போமா? இப்போ சி வந்து சி போட்டோம். ஓகே. ரைட். ஏடபிள்யூ போடலை, சி போட்டாச்சு. வேறு என்ன தடுக்கலாம்? டபிள்யூ போட்டால் ஏ கட்டாயம் வந்தே ஆகும். இதில் பி போட இயலாது. ரைட். எக்ஸ் எடுப்போம். ரைட். ஜெட் எடுப்போம். இன்னொருத்தர் யாரை போடுறது? இந்த இடத்துல யாரையும் போடலாம். போட்டால் பிரச்சனை. சி போட்டால் பி போட்டாலும் பிரச்சனை. ஏ போட்டால் டபிள்யூ வரணும். அப்போ இங்கே ஏ போட்டோம்னு சொன்னால் டபிள்யூ வரணும். அது ஆல்ரெடி நாம் அந்த மாதிரி ஒன்றை போட்டிருப்போம். சரி தானே? ஆல்ரெடி அது மாதிரி ஒன்று இந்த போட்டிக்கிறேன். ஏடபிள்யூடி எக்ஸாக்ட். எனவே ஏ டபிள்யூ இது 2ஐயும் தவிர்த்து நாங்கள் தனியாக குரூப்பை இன்னொரு அடிஷ்னலாக 9வது குரூப்பாக உருவாக்க முடியாது. அப்படி உருவாக்குற நேரம் என்ன நடக்கும்டா,
எக்ஸோட வையை தான் சேர்க்கணும். அப்போ அதுக்கு பிள்ளை எங்களுக்கு தந்திக்கிற கண்டிஷனுக்கு பிள்ளை. அல்லது இதில் பிஏ சேர்க்க வேண்டி வரும். பிஏ சேர்த்தா சிபி இருக்கும். எனவே இது பிள்ளை. ரைட். அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் என்ன செய்கிறோம், இந்த குழுவை உருவாக்குறோம். இது எப்போ எங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகும்ண்டா நாங்கள் 2-3 தடவை இது மாதிரியான நிபந்தனைகளோடு இருக்கக்கூடிய கேள்விகளை திரும்ப 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 செய்கிற நேரம் தான் எங்களுக்கு இந்த கேள்வி மிக இலகுவாக செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். ரைட். நான் இதில் 2-3 மாடல் கொண்டு வரேன் இந்த கேள்வியில். கட்டாயம் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் யூடியூப் சேனல் பார்க்குற நேரம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபேஸ்புக் பேஜில் பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுங்கள். பெல் பட்டன் கிளிக் பண்ணி உங்களோட சப்போர்ட் தாங்க. இது போல இருக்கிற இன்னொரு கேள்வி எப்படி இருக்கின்றது பார்க்கலாம். இப்போ இதில் தரவு இவ்வளோதான். இதை சேர்த்தா இதில் வரக்கூடிய கேள்விகளை ஈஸியாக சேர்க்கலாம். இப்போ எப்படி கேள்வி வரும், முதல்ல அது கேள்வி கேட்பாங்க. மொத்தம் மாறி மாறி உருவாக்கக்கூடிய குழுக்கள் எத்தனை? அப்போ மொத்தம் இதில் எத்தனை குழு உருவாக்கிக்கிறோம்? மேக்சிமம் 8 குழு தான் உருவாக்கிக்கிறோம். அடுத்தது கேட்பாங்க y வரக்கூடிய குழு எத்தனை? அப்போ y வரக்கூடிய குழு 1 2 3. அப்போ அப்படி ஒரு கேள்வி வந்தால் y வரக்கூடிய குழு வந்து 3. z வரக்கூடிய குழு கேட்பாங்க. அப்போ 1 2 3 4. அப்போ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ன செய்வீங்க, z வரக்கூடிய குழு ஒன்று கேட்டால் 4. அப்படி என்ன செய்யலாம், ஈஸியாக உங்களுக்கு விடை அளிக்கலாம். எப்படி கேள்வி வந்தாலும் உங்களுக்கு ஈஸியாக விடை அளிக்கலாம். எனவே முதல்ல எங்களுக்கு இருக்கிற டாஸ்க் என்ன, தந்திருக்கிற தரவுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் இந்த குழுக்களை அமைக்கிறது தான் எங்களுக்கு தந்திருக்கிற டாஸ்க். ஓகே. இப்போ நீங்கள் ஃபார்ம் ஆகிட்டீங்கன்னு வச்சுக்கோ, எங்களுக்கு இது எழுதி எல்லாம் பார்க்க தேவையில்லை. ஃபார்ம் ஆகிட்டீங்கன்னு வச்சுக்கோ, எவ்வளோ ஈஸியாக நாங்கள் இந்த குழுவை போடலான்றதை பார்ப்போம். பாருங்கள், முதலாவது ஒரு விஷயத்தை கவனிச்சிங்கன்னா அடுத்த விஷயத்தை ஈஸியாக உங்களுக்கு என்ன செய்யலாம், அடுத்ததை ஈஸியாக எழுதிடலாம். பாருங்கள் எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். நீங்கள் ஃபார்ம் ஆகினா மட்டும்தான் 2-3 தடவை எழுதி ஃபார்ம் ஆகுங்க. ஒரு கொப்பி ஒன்று எடுத்து வச்சு எழுதி கொண்டு ஃபார்ம் ஆகினீங்கன்னா ஈஸியான செய்யலாம், உங்களுக்கு இதை எழுதலாம். ரைட். இப்போ தந்திக்கிற நிபந்தனைப்படி டி எல்லாத்துலேயும் வரணும்னு சொல்லிக்கிறாங்க இல்லையா? ரைட். அப்போ நான் முதலாவது என்ன செய்கிறேன், டியை போட்டு வச்சுக்கொள்கிறேன். ரைட். அடுத்தது ஏ வந்தால் டபிள்யூ வரணும்னு சொல்லிக்கிறாங்க இல்லையா? ஏ வந்தால் டபிள்யூ வரணும்னு சொல்லிக்கிறாங்க. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன், அடுத்தது உள்ள இலக்கம் முதலாவது பியிலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். பியோட சி வராதுன்றக்குள்ள நான் முதலாவது எக்ஸை போடுறேன். அப்போ 3 2 5 பேர். ஓகே. ரைட். அப்போ அடுத்தது என்ன இருக்குது, எனக்கு எக்ஸோட YZ 3 இருக்குது. அப்போ இதில் நான் இது 3 சேர்த்து 3 குழுன்றதை குறித்து வச்சுக்கிறேன். ரைட். அடுத்த இதே மாதிரி வந்து DAW வந்துட்டு எனக்கு சி, பிக்கு பதிலாக சி போட்டுச்சுன்னா சிலையும் என்ன வரும், எப்படி பிக்கு 3 வந்துச்சு சிக்கு 3 வந்துடும். ஓகே, அதையும் போட்டாச்சு. இப்போ இந்த பியும் சியும் இல்லாமல் நான் DAWட எடுக்க போகிறேன். DAW எடுத்துச்சுன்னா 1 எக்ஸோட Z எடுக்கணும், ஏன் y வராது, சரிதானே? அப்போ Z எடுத்துட்டா எனக்கு அடுத்தது தெரியும், yக்கு பதிலாக yயோட Z எடுக்க வேண்டி வரும் என்றது எனக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சிடும். yயோட Z எடுக்கணும், ஏன்னா எக்ஸ் y வராதுன்றதுனால. ஸோ இதில் 2 3 6 2 மட்டும். அப்போ நான் ஆட்டோமேட்டிக்காக இப்போ இங்கே கொடுத்துருவேன், எனக்கு 8 குழு அமைக்கலான்றது ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துருவேன். இது எப்போண்டா எனக்கு எழுதி அது எனக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சு நான் அதில் ஃபார்ம் ஆகினதுக்கு பிறகுதான். ஓகே. ரைட். அடுத்த கேள்வியை பார்ப்போம் நாங்கள். அடுத்து அது போல் ஒரு வினா, அதே மாதிரியான ஒரு வினாவை நான் கொண்டு வந்திருக்கிறேன். ஆனால் இதில் சில நிபந்தனைகள் மாறுபடுது. எப்படின்றத பார்ப்போம். மொத்தம் 9 பேர். அங்கே நாங்கள் முதல் வினாவில் 8 பேர் பார்த்தோம். இதில் 9 பேர், 5 ஆண்களும் 4 பெண்களும், சரிதானே? ரைட். அப்போ 5 பேர் கொண்ட ஒரு குழுவை நாங்கள் இதில் உருவாக்கணும். அதில் மிக முக்கியமாக ஏஎஸ் இருவரையும் ஒன்றாக தெரிவு செய்ய வேணும். அப்போ நாங்கள் அதை குறிச்சு கொள்ளணும். ஏஎஸ் 2 பேரும் உண்டாயிருக்கணும். சரி. ரைட். அப்போ நம்ம அந்த தரவை இந்த சைட்டில் தனியாக குறிச்சு கொள்வோம். யார் யார் உண்டாயிருக்கணும், யார் யார் இருக்கக்கூடாதுங்கிறத பார்ப்போம். ரைட். ஏயும் எஸ்ஸும் உண்டாயிருக்கணும். அப்போ பாஸ் அடையாளம் போடுவோம். ரைட். சியும் இருவரும் ஒன்றாகவே தெரிவு செய்ய வேண்டும். அப்போ சியும் ஈயும் ஒரே ஆக்களாக இருக்க வேணும். சியும் ஈயும் உண்டாயிருக்கணும். ரைட். அப்போ இது இருக்கிற ஆக்கள். இருக்கக்கூடாத ஆக்கள் யார் யாருண்டா, பியும் ஆரும் உண்டாக இருக்கக்கூடாது. அதே போல் கியூவும் டியும் உண்டாக இருக்கக்கூடாது. இவங்க உண்டாக இருக்கக்கூடாது. ஓகே. ரைட். இப்போ எங்களுக்கு இங்கே மேலே தந்திக்கிறதுனால நான் அதை திரும்ப ஒருக்கா எழுத தேவையில்லை. பட் நான் என்ன செய்ய ஹைலைட் பண்ணி வச்சுக்கொள்கிறேன் எனக்கு விளங்குறதுக்காக. இப்போ நான் எப்படி உருவாக்கலான்றதை பார்க்குறேன். முதலாவது ஏஎஸ் எடுப்போம். நான் ஏஎஸ் எடுப்போம். சரி. ரைட். முதல் குழு வந்து ஏஎஸ் எடுத்தாச்சா? ரைட். ஏஎஸோட
சிஇயும் சேர்க்கலாம். ஏன் இவங்க 2 பேரும் ஒண்டா வரலான்னு சொல்லப்பட்டிருக்கிறதுனால அப்போ ஏஎஸோட சிஇ சேர்த்தா 4 பேர் வந்துட்டாங்க. 4 பேர் வந்தா ஏ வந்துட்டு எஸ் வந்துட்டு சி வந்துட்டு இ வந்துட்டு அவன் மிச்சம் மீக்கிறார்கள் யார் யாருன்னு பார்ப்போம். இதில் எஸ் வந்துட்டு சி வந்துட்டு இ வந்துட்டு ஏ வந்துட்டு சரியான ரைட். மிச்சம் மீக்கிறார்கள் யார்? ஒன்று பி அதுபோல் டி பி கியூ ஆர் சரிதானே. மொத்தம் எத்தனை பேர்? 1 2 3 4 5. அப்போ நான் என்ன செய்யலாம்டா, இந்த 5 பேர்லையும் ஒவ்வொருத்தர் இதோட போடலாம். யாரும் எந்த குழப்பமும் இல்லை. பியிலிருந்து நான் போடலாம். ஏஎஸ்சிஇயோட பியிலிருந்து போட்டேனண்டா பி அதுபோல் டி சரிதானே. டி அடுத்தது பி அது மாதிரி கியூ ஆர். அப்போ மொத்தம் எனக்கு இதில் 1 2 3 4 5 சரிதானே. இந்த மொத்தம் எனக்கு இதில் 5 குழு இதில் எனக்கு வருது. யாரை போட்டால் ஏஎஸ்சிஇ. ஏஎஸ்சிஇயோட சேர்த்து போட்டால் ஏஎஸ்சி தனியாக வர்றதுனால எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ இதுக்கு அடுத்ததா நான் ஏஎஸ்ஐ மட்டும் எடுத்து சிஇ இல்லாமல் எடுக்கிறேன். ஏஎஸ் எடுத்து சிஇ இல்லாமல் எடுத்தேன்னு சொன்னால் யார் யாரை சேர்க்கலான்றதை பார்ப்போம். ஓகே, அப்போ ஏஎஸ்பியோட சரிதானே. ஏ போட்டால் எஸ் கட்டாயம் வரணும் என்ற நிபந்தனை. அப்போ நான் அதுக்கு அடுத்ததாக சிஇ இல்லாமல் வேறு எதை போட்டு எழுதலான்றதை பார்க்குறேன். ஏன் ஏற்கனவே நான் சிஇயோட வரக்கூடிய எல்லாம் எழுதிட்டேன். அதனால் சிஇ இல்லாமல் வரக்கூடியதை என்னத்தை போடலான்றது பார்க்குறேன். ரைட். அப்போ ஏஎஸோட நான் ஆர் போடலாம் அல்லது பி போடலாம். பிஏ போடுவோம். பி போட்டால் எனக்கு ஆர் போடலாம். ஆனால் என்ன போடலாம்? கியூ போடலாம். பியோட ஆர் தானே வரக்கூடாது. இங்கே பாருங்கள், பியோட ஆர் தான் வரக்கூடாது, ஆனால் கியூ வரலாம். ரைட். அப்போ இதே மாதிரி பியோட டி வரலாம் எனக்கு. இதே மாதிரி என்ன ஏஎஸ் எல்லாம் சேர்ந்து வருமா? நான் அதை எழுதலை, திரும்ப திரும்ப எழுத வேண்டுமங்கிறதுக்காக. ரைட். அப்போ திரும்ப ஏஎஸ்பியோட நான் ஆர் போடுறேன். ஆர் போட்டால் கியூ வரலாம். பியோட ஆர் போட்டால் எனக்கு டி வரலாம். அப்போ இதில் எத்தனை வருது? 4. அப்போ ஏஎஸ்க்கு இந்த பியோட சேர்ந்து இவ்வளவு வர மாதிரி சிஇக்கு வருமா இல்லையா? சிஇக்கும் பியோட சேர்ந்து இது மாதிரி 4 வரும். எப்படி? சிஇபி பிக்யூ சிஇபி பிடி சிஇபி ஆர்கியூ சிஇபி ஆர்டி. அப்போ இதுலேயும் 4 வரும். ஓகே ரைட். அப்போ இவ்வளோ தான் நாங்கள் இதில் அமைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ரைட். இந்த சிஇஏஎஸ் எதுவும் இல்லாமல் குழு அமைக்கலுமான்றதை பார்ப்போம். சரிதானே? ஓகே பார்ப்போம். அப்போ 5 பேர் எடுக்கணும். ஏயும் வேணாம், எஸ்ஸும் வேணாம், சியும் வேணாம், இயும் வேணாம். மிச்சம் இருக்கிறது பி. அப்போ பி எடுப்போம், கியூ எடுப்போம். ரைட். கியூ எடுத்தா ஒன்று டியை போடணும், இன்னொன்று ஆரை போடணும். போடையிலுமா? நிபந்தனைப்படி போட முடியாது. ஆரை போட்டால் பி மாறும் வரும், டியை போட்டால் கியூ மாறு வரும். எனவே இந்த சிஇயும் ஏஎஸும் இல்லாமல் குழு அமைக்க முடியாது. அது 0, அது அமைக்க முடியாது. எனவே இதில் எங்களுக்கு வரக்கூடிய ஆன்சர் மொத்தமாக இதில் அமைக்கப்பட்ட குழு இங்கே 4, இங்கே 8, இதில் 4 குழு, அதாவது ஏஎஸோட சேர்த்து 4 குழு, ஏஎஸ்ல 4 குழு, சிஇல 4 குழு, மொத்தம் 8 மஞ்சும் 13 குழு இதில் உருவாக்கப்படுது. அப்போ இந்த 13 வேறு வேறு குழுக்களை உருவாக்க முடியும் என்கிறதான் அதிலிருந்து நாங்கள் தெரிஞ்சு கொள்கிற விஷயம். எனவே எங்களுக்கு இப்படி 13 குழுவை உருவாக்க முடியும் என்று நாங்கள் இதிலிருந்து கற்றுக்கொண்டோம்டா, இது போல உள்ள கேள்விகள் எது வந்தாலும் என்ன செய்யலாம்? எங்களுக்கு இலகுவாக செஞ்சு கொள்ள முடியும். ரைட். ஒரு ரிவிஷன் ஒன்று போவோம். இதை நான் எப்படி இதை கண்டுபிடிச்சேன், எப்படி செஞ்சேனுங்கிறதுக்கு திரும்ப ஒரு ரிவிஷன் ஒன்று போகிறேன். யாருக்கு அது விளங்கலைன்னா இந்த வீடியோவை எழுதி பக்கத்தில் கொப்பியை வச்சுக்கொண்டு வீடியோ பார்க்கும்போது எழுதுங்க. கட்டாயம் இந்த கேள்வி வருது. அதுவும் இந்த ஆசிரியர் போட்டி பரீட்சை மாதிரியான பட்டதாரிகளை போட்டி பரீட்சைக்கு உள்வாங்கக்கூடிய போட்டி பரீட்சைகளில் கட்டாயம் வாரத்தை பார்க்குறோம். எனவே இப்படியான கேள்விகளை என்ன செய்யுங்க,
அவதானமா கற்றுக்கொள்ளுங்க. விஷயத்துக்கு வருவோம். நிபந்தனை என்ன சொல்லப்படுது? வெரி சிம்பிள். 4 நிபந்தனை. ஏயும் எஸ்ஸும் வரணும். ஏ வந்தா எஸ் வரணும், சி வந்தா இ வரணும். 2 நிபந்தனை முடிஞ்சா ரைட். அடுத்த நிபந்தனை என்ன? பி வந்தா ஆர் வரக்கூடாது. இங்க தரப்படுது எழுத்து லெட்டர் பி வந்தா ஆர் வரக்கூடாது. சேம் டைம் கியூ வந்தா டி வரக்கூடாது. இதான் நிபந்தனை. ரைட். இது இல்லாம எப்படி குழுக்கள் அமைக்கிற? முதலாவது ஏஎஸ் சிஇ இது வாரதுனால எதுவும் இஷ்யூ இருக்கா? இல்லை. அப்ப ஏஎஸ்சிஇ எடுக்கலாம். ஏஎஸ்சிஇ ஒரு குழுக்கு எடுக்கலாம். எடுத்தா 4 பேர் இருக்காங்க. அப்ப மிச்சம் எத்தனை பேர் இருக்கிறாங்க? 5 பேர். என்ன மொத்தம் 9 பேர் இல்லையா? இவங்க கழிச்சு மிச்சம் இருக்கிற 5 பேரும் இதுல ஒவ்வொருத்தரா வரலாம். எனவே ஏஎஸ்சிஇல இருந்து எங்களுக்கு 5 குழு உருவாக்கப்படலாம் என்றதை நாம ஷோர்ட்டா விளங்குவோம். ரைட். 5 குழு வரலாம். யாரு? பில துவங்கி பி டி பி கியூ ஆர் இதெல்லாம் சேர்த்து 5 குழு வரலாம். ரைட். இப்போ அடுத்தது நாங்க என்ன செய்யணும்? ஏஎஸ்சியில அவ்வளோதான் எடுக்கலாம். அடுத்தது ஏஎஸ் மட்டும் தனியாக எடுப்போம். ஏஎஸ் மட்டும் எடுத்தா இந்த நிபந்தனை பிஆர் வரக்கூடாது, கியூடி வரக்கூடாது என்ற இந்த நிபந்தனைக்கு அப்பால்பட்ட ஒரே ஒரு ஆள் யாரு? பி. அவரை காமன் மேன் எடுத்துக்கோ. எடுத்தோம்னா 3 பேர் வந்துட்டு. அப்போ இதில் பியை போட்டா பியுடைய எதிரி வராத மற்ற ஆளை போடலாமா இல்லையா? யாரை போடலாம்? இ போடலாம். ஏன்? இ போட்டா சி வரணும், இன்னொரு ஆளை சேர்த்து வரணும். எனக்கு நீ ஒரு ஆள் தான் சேர்க்கணும் மண்டிரி. அப்போ பிக்கு நான் கியூவையும் அதே போல பிக்கு டியையும் என்ன செய்யலாம்? ஜோடியா சேர்க்கலாம். அப்போ அதில் இஷ்யூ வராது. இப்போ திரும்ப சேம் டைம் அதே மாதிரி ஆரும் பியும் தானே வரக்கூடாது. அப்போ ஆருக்கு கியூவையும் ஆருக்கு டியையும் நான் ஜோடியா சேர்க்கலாம். ஆருக்கு டியையும் சேர்க்கலாம். சேர்த்தா எனக்கு எத்தனை வருது? மொத்தம் இதில் 4 வருது. சேம் டைம் ஏஎஸ் வார மாதிரி சிஇயையும் எடுத்து பிஏ காமன் ஆக்கி எடுக்கும்போது அதுக்கும் 4 வரப்போகுது. எனவே 4 4 மட்டு. ரைட். இது ரெண்டும் இல்லாமல் நான் இன்னொரு குழு உருவாக்கி பார்க்குறேன். ஏஎஸும் சிஇயும் இல்லாமல் பிஏ மட்டும் வச்சு உருவாக்கி பார்க்குறேன். பி போட்டேன், சரிதானே? பி போட்டுட்டேன். அப்போ கியூவையும் போட்டுட்டேன். ஏ போட இல்லாது, போட்டால் எஸ் வரும். அப்போ எனக்கு எனவே இதில் வேற எந்த இலக்கத்தையும் கொண்டு வர எந்த எழுத்தையும் கொண்டு வர முடியாது. அப்படி கொண்டு வர நேரம் எனக்கு அது நிபந்தனைக்கு முரண்பாடு அமையுங்கிறதுனால இதை தவிர்த்து வேற ஒரு குழு உருவாக்க முடியாது என்கிற ஒரு முடிவுக்கு நான் வாரேன். எனவே இதில் எங்களுக்கு உருவாக்கக்கூடிய குழு 4 4 மட்டு 8 5 13 குழு தான் உருவாக்க முடியும். அப்போ இது சார்ந்து வரக்கூடிய கேள்விகள் எல்லாத்துக்கும் நான் என்ன செய்யலாம்? குழு அமைக்கிறதான் எனக்கு இருக்கிற மிகப்பெரிய டாஸ்க். எல்லா கேள்விக்கு நான் என்ன செய்யலாம்? விடை அளிக்கலாம். அப்போ இதில் கேட்பாங்க பி பொதுவாக, அதாவது பியை உள்ளடக்கி எத்தனை குழுவை உருவாக்க வாய்ப்பு இருக்கின்ற. அப்போ இதில் நாங்கள் பார்க்குற நேரம் என்ன செய்யலாம்? பி வந்து எத்தனை குழுவில் இருக்காருன்றதை மொத்தமாக எழுதி விட்டு பார்க்கலாம் எங்களுக்கு. அப்போ முதலாவது இருக்கக்கூடிய 5 குழுவில் ஒரு ஆள் பி இருப்பார் 1. அப்போ திரும்ப அடுத்த 4 குழுவிலையும் ஒவ்வொருத்தர் இருப்பார். அப்போ 4 குழுவிலையும் ஒரு ஆள் இருப்பார், அடுத்த 4 குழுவிலையும் இருப்பார். அப்போ 8 1 9. அப்போ பி வந்து 9 குழுவில் பியை ஒரு ஆளை தெரிவு செஞ்சு 9 குழு அமைக்கலாம்ங்கிற முடிவுக்கு நாங்கள் வரலாம். அப்படியான கேள்வி வர நேரம். ஓகே. அடுத்த வினா இதே போல உள்ள இன்னும் கொஞ்சம் டஃப்பாக வரக்கூடிய மாதிரியான வினாவை பார்ப்போம். ஓகே. அடுத்த ஒரு வினா தரப்பட்டிருக்கிறது. இந்த வினாவை பார்ப்போம், எப்படி எங்களுக்கு இதுக்கு விடையளிக்கக்கூடிய மாதிரி இருக்குங்கிறத. சொல்லப்பட்டிருக்கிற விஷயம் என்னென்றால் 4 வைத்தியர்கள், கேள்வியை வாசிக்கிறேன். ஒரு முன்னணி மருத்துவமனையில் ABCD என்ற 4 வைத்தியர்களும் PQRS என்ற 4 தாதிகளும் பணியாற்றுகின்றனர். ஒரு அவசர சிகிச்சைக்காக இவர்களில் இருந்து 4 பேர் கொண்ட ஒரு மருத்துவ குழுவை பின்வரும் நிபந்தனைகளின் அடிப்படையில் தெரிவு செய்ய வேண்டும். என்ன நிபந்தனை? முதலாவது சொல்ற நிபந்தனை என்னென்றால் இந்த குழுவில் சரியாக 2 வைத்தியர்களும் 2 தாதியர்களும் இடம்பெற வேண்டும். அப்போ நாங்கள் என்ன செய்வோம்? அதை முதல் நிபந்தனையாக இதில் 2 டாக்டர்ஸ் இருக்கணும், அதே போல் 2 நர்சஸ் இருக்கணும்.
அதை வச்சுக்குவோம். ரைட், அதை நாங்கள் மார்க் பண்ணிக்கலாம். 2 வைத்தியர்களும் 2 தாதியர்களும் இடம்பெற வேண்டும். இரண்டாவது நிபந்தனை, வைத்தியர் ஏ வந்தா தாதி பி வர மாட்டார். ஏ மற்றும் தாதி பி வந்து ஒன்றாக தெரிவு செய்ய முடியாது என்கிற ஒரு நிபந்தனை வந்திக்கு. ரைட், அதாவது தனியாக எழுதி வச்சுக்குவோம். வைத்தியர் ஏ வந்தா, வைத்தியர் ஏ வரும்போது தாதி பி வந்து வரமாட்டார். சரிதானே? அப்போ இது இவங்க 2 பேரையும் என்ன செய்வோம், க்ராஸ் பண்ணி வச்சுக்கோங்க. 2 பேரும் வர முடியாதுங்கிறத போடுவோம். ரைட், இவங்க வரமாட்டாங்க. ரைட், அடுத்தது வைத்தியர் சி தெரிவு செய்யப்பட்டால் அவருடன் தாதி கியூ கட்டாயம் வரணும். அப்போ சி வந்தா தாதி கியூ வந்து கட்டாயம் வரணும். இது ஒரு நிபந்தனை. ரைட், கடைசியாக 4வது நிபந்தனை, வைத்தியர் பி மற்றும் டி ஆகிய இருவரையும் ஒன்றாக தெரிவு செய்ய முடியாது. அப்போ வைத்தியர் டி வந்தா பி வர முடியாது, பி வந்தா டி வர முடியாது, இவங்களும் வர முடியாதுங்கிற நிபந்தனைகள் தந்திருக்குது. ரைட், இப்போ இவங்களை வச்சு எப்படி குழுவை தயாரிக்கிற? சரிதானே? அப்போ முதல்ல நாங்கள் இது இப்படி வந்தா, இதே மாதிரி ஆண்கள் பெண்களாக வந்தா, 2 ஆண்கள் 2 பெண்களை தான் தெரிவு செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு வந்தா, நீங்கள் முதல்ல ஆண்களை தனியாக என்ன செய்யுங்க, தெரிவு செய்யுங்க. அதுக்கப்புறம் அவங்களோட 2 பெண்களை ஜோடி சேருங்க. அதே மாதிரி நம்ம இங்கே முதல்ல வைத்தியர் மாற என்ன செய்வோம், தனியாக எடுப்போம். ரைட், முதல்ல ஏ என்கிற வைத்தியர் வந்தா அவரோட யார் யார் வரலாம்? பி வரலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. ஏக்கும் பிக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஏ வந்தா சி வரலாம், ஏ வந்தா டி வரலாம். அப்போ ஏயோட வரக்கூடிய ஆட்கள் எல்லாரும் வந்துட்டாங்க. அங்கே நீங்கள் சொல்லப்பட்டிருக்குது பியோட சி வரலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் பியோட டி வர முடியாது. எனவே பியோட டி வராது, ஆனால் சியையும் டியையும் சேர்க்கலாம். அப்போ மொத்தம் எங்களுக்கு 5 முறையில் வைத்தியர்களை சேர்க்கலாம். இது ஈஸி. நான் ஒன்றும் பெரிய இதுக்குள்ளே பெரிய ஒரு ட்ரிக்ஸ் எல்லாம் வச்சு செய்யலை. சும்மா வைத்தியர்களை தரப்பட்டிருக்கிற தரவை வச்சு நான் சேர்க்கிறேன். ஏயும் பியும் வரலாம், ஏயும் சியும் வரலாம், ஏயும் டியும் வரலாம், பியும் சியும் வரலாம், சியும் டியும் வரலாம். ஏன் பியும் டியும் வர முடியாதுன்ற தரவு தந்திக்கு, பியும் டியும் வரக்கூடாதுன்ற தரவு தந்திக்கு. ரைட், இப்போ நான் என்ன செய்ய போகிறேன், ஏ பி வைத்தியர் குழு வந்தா, ஏயும் பியும் வைத்தியராக வந்தா அவங்களோட யார் யார் தாதிமாரா வரலாம். ஏ வந்தால் பி வர முடியாது சொல்லிட்டாங்க. அப்போ பியை தவிர்த்து இருக்கிற தாதிமார் 2 பேர் எடுப்போமா? கியூ எடுக்கலாம், ஆர் எடுக்கலாம், ஓர்டருக்கு எடுப்போம். முதலாவது திரும்ப கியூ எடுக்கலாம், எஸ் எடுக்கலாம். ஓகே, திரும்ப ஆர் எடுக்கலாம், எஸ் எடுக்கலாம். அப்போ கியூஆர்எஸ் என்ன செஞ்சுக்கிறோம் நாங்கள் 3 ஜோடி, அதாவது 3 விதமாக இதில். அப்போ ஏபி கியூஆர், ஏபி கியூஎஸ், ஏபி ஆர்எஸ் என்று இதில் இருந்து ஒரு 3 குழுவை தெரிவு செய்யலாம். எப்போ ஏக்கு பி வந்து ஏயும் பியும் வந்தால் ஒரு 3 குழு வரும் வச்சுக்கொள்ளுங்க. ஓகே, ரைட். இப்போ ஏயும் சியும் வந்தால், சி வந்தால் கியூவை தெரிவு செய்ய முடியாது. ஏன் எனக்கு கியூவை கட்டாயம் தெரிவு செய்யணும், சியை கட்டாயம் தெரிவு செய்ய, கியூவை கட்டாயம் சி வந்தால் தெரிவு செய்யணும். அப்போ கியூ கட்டாயம், சி வந்தால் கியூ கட்டாயம் வந்தே ஆகணும். அப்போ கியூ ஆர் வரலாம், அப்போ கியூ எஸ் வரலாம், ஆர்எஸ் வர முடியாது. ஏன் சி வந்துக்கிறாரு, சி வந்தால் கட்டாயம் கியூ வந்தே ஆகணுமெண்டா 2 ஜோடி தான் வரும் இதுக்கு. அப்போ ஏசிக்கு 2 ஜோடி தாதியரில் 2 குழுவாக தெரிவு செய்யலாம். இதில் ஏசி வந்தால் ஏசி கியூ ஆர் என்றும் ஏசி கியூஎஸ் என்றும் 2 விதமாக தெரிவு செய்யலாம். ரைட், அடுத்தது ஏடியை பார்ப்போம். ஏடி, ரைட். டி வந்தால் பார்த்துக்கொள்ளுங்க, சரிதானே? டி வந்தால் யார் யாரை தெரிவு செய்யலான்னு பார்ப்போம். அப்போ கியூ ஆர், ஏன்னா டிக்கு வர எந்த நிபந்தனையும் இல்லை, கியூஎஸ் ஆர்எஸ். அப்போ இதுலேயும் எத்தனை எங்களுக்கு, இதுலேயும் 3 குழுக்களை உருவாக்க முடியும். அப்போ ஏபி ஓகே, ஏசி ஓகே, ஏடி ஓகே. ரைட், இப்போ பார்ப்போம் பிசி வந்தால் யார் யார் வரலான்றது பார்ப்போம். பியும் சியும் வந்தால்
ரைட் பிசி. அப்போ எங்களுக்கு ஏற்கனவே ஒரு தரவு இருக்குது. சி வந்தால் கட்டாயம் கியூ இருக்கணுமெண்டு. அப்போ கியூஆர் கியூஎஸ் மிச்சமிக்கிறார்கள். அவங்கள 2 பேரையும் மட்டும்தான் சேர்க்குறோம். அதே போல் பிக்கும் பிக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. பிரச்சனை ஏக்கும் பிக்கும் தான். அப்போ இதில் என்ன செய்யலாம்? பிக்யூவையும் எடுத்து கொள்ளலாம். அப்போ இதில் 3 ஜோடி. ரைட். சேம் அதே போல் சியும் டியும் வந்தால், சி வந்தால் கட்டாயம் கியூ வருமென்றதுனால கியூஆர் கியூஎஸ் பி கியூ. சி வந்தால் கட்டாயம் கியூ வந்தே ஆகணுங்கிறதுனால வேறு ஜோடி போடையிலான்னு. அப்போ இதுலேயும் எங்களுக்கு 3. அப்போ இப்போ கணக்கு பார்ப்போம். நாங்கள் 3 3 6 6 6 12 12 2 14. அப்போ இந்த குழுவில் இப்படி வரக்கூடிய தரவுல எங்களுக்கு 14 வைத்திய குழுக்களை மாறி மாறி உருவாக்க முடியும். அப்போ இந்த ஓர்டரை நீங்கள் எழுதுனீங்கண்டா இதில் எத்தனை கேள்வி வந்தாலும் எப்படி வந்தாலும் விரைவாக செய்யலாம். சரிதானே? ரைட். இதை நீங்கள் நான் பிசி என்று எழுதினத்தோட திரும்ப திரும்ப பிசி எழுதாமல் கியூஆர் கியூஎஸ் பி கியூன்னு டக்குன்னு கணிக்கிறது தானே. எப்படி? அது ப்ராக்டிஸ். நான் திரும்ப திரும்ப அதை செய்ய பார்க்கும் போது தான் அது எனக்கு வருது. ஸோ நீங்களும் என்ன செய்யுங்கண்டா, இந்த மாதிரி கேள்விகளை எழுதுகிற நேரம் இதை எழுதி பழகுங்க. இதை நீங்கள் ChatGPT யூஸ் பண்ணலாம், ஜெமினை யூஸ் பண்ணலாம். இதுகள்கிட்ட இந்த மாதிரி கேள்வியை கொடுத்து இது போல் இன்னும் கடினமான கேள்விகளை தாண்டு கேளுங்க. அதுக்கு விடைகளையும் கேளுங்க. செஞ்சு பழகுங்க. தனியாக ஒரு விஷயத்தில் மட்டும் என்ன செய்யாதீங்க. அதில் மட்டும் நீங்கள் உங்களை வச்சு கொண்டிருந்தீங்கன்னா அடுத்த கட்டம் நகர மாட்டீங்க. என்ன சார் அடிக்கடி இப்போ நிறைய புத்தி சொல்ல ஆரம்பிச்சுட்டாருன்னு யோசிக்க வேணாம். நான் சொல்கிறேன் என்னடா, சும்மா வருமானே எனக்கு வந்து இந்த யூடியூப் சேனல் செய்கிறது மட்டும் நோக்கம் இல்லை. என்ன போல் கஷ்டப்பட்டு இந்த ஐக்கியூ படிக்கிற ஆக்கள் அதை பலன் அனுபவிக்கணும், அதில் பாஸ் ஆகணும்ங்கிறது தான் என்ற நோக்கம். எனவே நீங்கள் எல்லாரும் ஐக்கியூவை இனி கண்டு பயப்படக்கூடாது. ஐக்கியூங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை, மாயை இல்லைங்கிறத உடைக்கணுங்கிறது தான் என்ற நோக்கம். கட்டாயம் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என் யூடியூப் சேனலுக்கு. அப்போ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது லைக் பண்ணும்போது எனக்கு ஆர்வம் இன்னும் அதிகமாக வரும். நான் இன்னும் நிறைய வீடியோ போடுறதுக்கு அது எனக்கு உற்சாகமாக இருக்கும். மீண்டும் இது போல் இன்னும் ஒரு சுவாரஸ்யமான ஒரு தலைப்போட மிக முக்கியமான கேள்விகளோட சந்திப்போம். நன்றி. தொடர்ந்து வீடியோவை பார்வையிடுங்க.